மாற்றப்பட்ட தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி. அதிருப்தியை வெளிப்படுத்திய மம்தா பானர்ஜி. தமிழ்நாடு ஆளுநராகும் அர்லேக்கர். யார் இந்த ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர்? தமிழ்நாடு ஆளுநராக 2021 செப்டம்பர் மாதத்திலிருந்து இருந்த ஆர்.என். ரவி அவர்கள் மேற்கு வங்க ஆளுநராக மாற்றப்பட்டிருக்கிறாரு. மேற்கு வங்கத்தில் இருந்த ஆளுநர் போஸ் அவர்கள் திடீர் ராஜினாமா செய்ததால ஆர்.என். ரவி அவர்கள் மேற்கு வங்கத்துக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். அது இல்லாம தெலுங்கானா, இமாச்சல், டெல்லின்னு பல துணைநிலை ஆளுநர்கள் மற்றும் ஆளுநர்கள் இந்தியா முழுக்க மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த வகையில தமிழ்நாட்டுடைய புதிய ஆளுநராக கேரளாவை கவனிச்சிட்டு இருக்கக்கூடிய ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு கூடுதல் பொறுப்பா தமிழ்நாடு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவியுடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது முன்பே முடிஞ்சிருச்சு. மிக நீண்ட மாதங்களாகவே பதவிக்காலம் முடிஞ்சும் ஆர்.என். ரவி இருக்காரு, எப்ப மாத்த போறாங்க, யார் வர போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருந்தது. அவர் பொறுப்பேற்றதிலிருந்தே கூட தமிழ்நாட்டு அரசுக்கும் ஆர்.என். ரவி ஆளுநருக்கும் இடைப்பட்ட பிரச்சனைகள், மோதல்கள் எந்த அளவுக்கு போயிருந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது தமிழ் மொழி சார்ந்ததாக இருக்கட்டும், திருவள்ளுவருக்கு காவி உடை போட்டது, பூணூல் போட்டது, தமிழக சட்டப்பேரவையில அரசு கொடுத்த உரையை வாசிக்காமல் வெளிநடப்பு செய்ததாக இருக்கட்டும், இல்லைன்னா வாசிச்சும் ஒரு சில வார்த்தைகளை அதுல இருந்து குறிப்பிட்ட வார்த்தைகளை கலைஞர் அந்த மாதிரியான அண்ணா அந்த மாதிரியான வார்த்தைகளை நீக்கிட்டு மற்றதை வாசிச்சதாக இருக்கட்டும்னு மிக நீண்ட பிரச்சனைங்கிறது தொடர்ந்து ஆளுநருக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் இருந்தது. இங்கே இருந்து ஒப்புதல் கொடுத்து அனுப்பப்பட்ட மசோதாக்கள் எல்லாத்தையும் நிலுவையில போடுறது, அந்த மசோதாக்கள் பலமுறை கேட்டு ஒப்புதல் கொடுக்காம உச்சநீதிமன்றத்துக்கே போய் தமிழ்நாடு அரசு அதற்கு ஒப்புதல் வாங்கினதுங்கிறது மிகப்பெரிய அளவுல பேசுபொருளாக மாறி இருந்தது. தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது ஆளுநர் விவகாரத்தில் அப்படின்னு சொல்லி பல மாநிலங்கள் அதுக்கு பிறகாக உச்சநீதிமன்ற படிக்கட்டுகளை ஏற ஆரம்பிச்சாங்க. ஆளுநர்கள் மசோதாக்களை நிலுவையிலேயே போடுறாங்கன்னு சொல்லி அதே மாதிரி தொடர்ந்து 3 வருடங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஆளுநர் அவர்கள் தன்னுடைய சட்டப்பேரவை உரையை வாசிக்காமல் தேசிய கீதம் பாடப்படலை அப்படின்னு சொல்லிட்டு வெளிநடப்பு செஞ்சதுன்னு தொடர்ந்து 3 வருஷம் பல விவகாரங்கள் சம்பந்தமா வெளிநடப்பு பண்ணாரு. இப்படி தொடர்ந்து பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்த சூழல்ல தான் மேற்கு வங்க ஆளுநராக மாற்றப்பட்டிருக்கிறார். மம்தா பானர்ஜி அவர்கள் இது மாதிரி ராஜினாமா செய்யறதோ என்கிட்ட சொல்லல, உள்துறை அமைச்சகம் ஏன் இப்படி செயல்படுறாங்கன்னு தெரியல, இது முறை இல்லைன்னு சொல்லி அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. தேர்தல் நேரத்தில் இது மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆர்.என். ரவி அவர்கள் மேற்கு வங்கத்துக்கு மாற்றப்பட்டிருக்காரு. சரி, தமிழ்நாட்டுக்கு இனி யார் ஆளுநர்? அவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கேரளாவில் தற்போதைய ஆளுநராக இருக்கக்கூடிய ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். இவர் யாரு அப்படின்னா கோவாவை பூர்வீகமாக கொண்டவர். 1954 கோவா மாநிலம் பனாஜில விஸ்வநாத் அர்லேக்கருக்கும் திலோத்தமா அர்லேக்கருக்கும் மகனா பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் கல்வி படிப்பு எல்லாத்தையுமே கோவாவிலேயே முடிக்கிறவர். வாஸ்கோட காமால போய் வணிகவியல் படிப்பை முடிக்கிறார். 1989 பாஜக அதிகாரப்பூர்வமாக உறுப்பினராக இணைகிறாரு. ஆனா அதற்கு முன்பே தன்னுடைய சிறு வயதிலிருந்தே RSSல, அதாவது ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங்கம் நமக்கு தெரியும், RSSல தொடர்ந்து தொடர்பு கொண்டவராக, நெருக்கம் கொண்டவராக பயணிச்சிருக்காரு. அப்புறம் 89 தான் பாஜகவுல தன்னுடைய உறுப்பினராக இணைச்சுக்கிறாரு. அப்புறம் கோவாவில் சட்டப்பேரவை உறுப்பினராக முதல்ல 2002 தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 2002, 2007 இந்த இடைப்பட்ட 5 ஆண்டு காலம் சட்டப்பேரவை உறுப்பினராக இருக்காரு. அதற்கு இடைப்பட்ட காலத்திலே இந்த பீரியட்லயே 2003 to 2007 கோவா மாநிலத்தினுடைய பாஜக தலைவராகவும் அர்லேக்கர் இருந்திருக்கிறாரு. சுற்றுச்சூழல், வனம் மாதிரியான அமைச்சரவை பதவிகள்லையும் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தொடர்ந்து இருந்திருக்காரு. அதற்கு பிறகாக சபாநாயகர் பதவி அப்படிங்கிறது அவருக்கு வருது. 2012 இருந்து 2017 வரைக்கும் கோவாவுடைய சபாநாயகர் பதவியை அலங்கரிக்கிறாரு. அப்போதான் என்ன பண்றாருன்னா, கோவா தான் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக பேப்பர் இல்லாத, காகிதம் இல்லாத சட்டப்பேரவை அப்படிங்கிறத உருவாக்குறாரு. இது மிகப்பெரிய அளவுல இந்திய அளவுல பேசுபொருளாக மாறி இருந்தது, வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாகவும் மாறி இருந்தது. 2012 to 2017 சபாநாயகராக இருந்தப்போ அந்த செயலை செய்யறாரு. தொடர்ந்து சமூகம் சார்ந்து, சுற்றுச்சூழல், வனம் சார்ந்த பிரச்சனைகள் அமைச்சராக இருந்தப்போ நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதற்கு பிறகாக அவர் 2021 இமாச்சல பிரதேசத்திற்கு ஆளுநராக நியமிக்கப்படுறார். 21 to 23 அங்க இமாச்சல்ல இருக்காரு. 2023 பீகார் ஆளுநராக மாத்துறாங்க. இமாச்சல்ல இருந்து பீகாருக்கு வராரு. 23 இருந்து 25 வரைக்கும் பீகாரோட ஆளுநரா இருக்காரு. 25 ஜனவரி மாசம்
கேரள ஆளுநராக மாத்தப்படுறாரு. ஸோ கேரளாக்கு வந்த ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேரள அரசோட எந்த மாதிரி உறவுல இருந்தாரு? ஆர்.என். ரவி மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்தா தொடர்ந்து குடைச்சல் குடுப்பாரா? இல்லன்னா ஸ்மூத்தான ஒரு உறவா போகுமா? அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ பெரும்பாலானோர்களுக்கு இருக்கலாம். ஆ கேரளாக்கு கடந்த ஜனவரி மாதம் வந்த அர்லேக்கர் வந்து அங்கேயும் ஒரு சுமூகமான உறவு இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஆர்.என். ரவி அவர்கள் எப்படி தமிழ்நாடு சட்டப்பேரவையில தன்னுடைய உரைய வாசிக்காம போனாரோ, அதே மாதிரி அர்லேக்கரும் கேரளா சட்டசபையில அவருடைய உரைய வாசிக்கல. அங்க ஒரு சில திட்டங்கள் மாநில அரசு கொண்டு வந்த திட்டங்கள வந்து புறக்கணிச்சிருக்கிறாரு. ஒரு சில வாக்கியங்கள் வந்து படிக்காம இருந்திருக்கிறாரு. ஸோ அரசு ஒப்புதல் கொடுத்த ஒரு சட்டப்பேரவையில அவரு வாசிக்க வேண்டிய ஒரு உரையை எப்படி தவிர்க்கலாம்? எப்படி இது மாதிரியான வார்த்தைகள் எடுக்கலாம்னு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் சொன்ன அதே வார்த்தைய கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவர்களும் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு அரசு ஒப்புதல் கொடுத்த இந்த உரை அப்படிங்கிறது சட்டப்பேரவையுடைய இது குறிப்புல வந்து சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் அவர்களுக்கு எதிராக வந்து பினராயி விஜயன் அவர்கள் பேசியிருக்காரு. இப்படி தமிழ்நாட்டுல ஆர்.என். ரவி அவர்கள் நடந்துகிட்ட மாதிரியான சட்டப்பேரவை விஷயங்கள் தான் கேரளாவிலும் நடந்திருக்கு. இப்ப கூடுதல் பொறுப்பாகத்தான் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு தமிழ்நாடும் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆர்.எஸ்.எஸ் பின்புலம் கொண்டவர், பாஜகவில் இருந்தவர், பல்வேறு பதவிகளை வகித்தவர், சபாநாயகர், அமைச்சர், எம்.எல்.ஏ, பாஜக மாநில தலைவராகவும் இருந்திருக்கிறார். இப்ப தமிழ்நாட்டிற்கு வந்து அவருடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும்? எவ்வளவு நாட்கள் நீண்டு இருக்க போறாரு? ஏன்னா தெலுங்கானாலே நமக்கு தெரியும் பாஜகவுடைய மூத்த தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் தெலுங்கானா ஆளுநராக இருக்கப்போ கூடுதல் பொறுப்பாக பாண்டிச்சேரி துணைநிலை ஆளுநரும் அவருக்கு ஒதுக்கப்பட்டது. அது மாதிரிதான் இப்போ இவருக்கும் வந்து கூடுதலாக தான் தமிழ்நாடு ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்ப புதுசாக தனியாக தமிழ்நாட்டிற்குன்னு ஒரு ஆளுநர் போடுவாங்களா? அது வரைக்கும் நீடிக்கக்கூடிய அர்லேக்கர் அவர்கள் இந்த எலெக்ஷன் நேரம் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போறாரு, எப்படியெல்லாம் நடந்துக்க போறாருங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். Subscribe to One India and never miss an update.